அபிமானம் கூடிக்கொண்டே போயிடும். அதில் வந்து மாற்றம் இல்லை. அவர் பேசுறது பேசாமல் இருக்கிறது அதில் அவருக்கா நாடு பேசிக்கிட்டு இருக்க. அசம்பிளியில் அவர் உறுப்பினர் கிடையாது, அவர் இல்லை, அவர் கட்சியிலேருந்து ஒரு உறுப்பினர் கூட கிடையாது. கவன ஈர்ப்பு தீர்மானம் நடந்து அவரை பற்றி சுற்றி சுற்றி பேசியிருக்கும். இதை விட ஒரு ஆள் என்ன பெரிய விஷயத்தை தாக்கத்தை கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அவரை குற்றஞ்சாட்டி சொல்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு ஆதரவாக பேசுகிறார், பாஜக அவர் வக்காலத்து வாங்கி சண்டை போடுது, எல்லா கட்சியிலேருந்து அவருக்கு வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்களால் பத்திரிகையாளர்லாம் உள்ளே பூந்து பாருன்னு நீங்கள் விஜய் எப்படி சொல்லிங்க அப்படின்னு போய் நினைக்கிறாங்க. அவருக்காக கம்பு சுற்றுறதுக்கு 1000 பேர் இருக்கும்போது அவர் எது கம்பு சுற்றணும் தம்பி அப்படின்னு சொன்னார், ஹாப்பியாக இருப்பார். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுகவும் பாஜகவும் தங்களுடைய சந்தர்ப்பங்களை தவற விடுகின்றனன்னு சொல்கிற இடம் பூரா இதுதான். அதிமுகவுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு, பாஜகவுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு, விஜய் சேர்ந்து அடிச்சிருக்கலாம். நீங்கள் சும்மா இருக்கும்போது விஜய் அடிக்க முடியாது, புரியுங்களா? ஏன்னா அவர் வந்து சம்பந்தம் இல்லை. அவர் ஏன் பேசுகிறோம், நீங்கள் டிஎம்கே மட்டும் தான் அடிக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் 2 பேரும் பொறுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்த வச்சிருக்கலாம். திமுக குற்றஞ்சாட்டுவதாக நினைத்து